ஆர்.ஜே. பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் உருவான கருப்பு திரைப்படம் பல தடைகளை தாண்டி திரையரங்குகளில் வெளியானது. கருப்பு திரைப்படம் வெளியான முதல் 3 நாட்களுக்குள் உலகம் முழுவதும் 147 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்தில் காவல் தெய்வமான கருப்பசாமி தோன்றும் காட்சிகளில் திரையரங்கில் இருக்கும் ரசிகர்கள் சிலர் உடல் சிலிர்த்து சாமியாடி வரும் வீடியோக்களும் இணையத்தில் பரவி வருகின்றன. அதுபோன்று படம் பார்த்து திரையரங்கில் யாராவது சாமியாடினால் அருகில் உள்ளவர்கள் தயவு செய்து அவர்களிடம் அன்போடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு தேவையான இடவசதியை ஏற்படுத்தி தந்து குடிக்க தண்ணீர் கொடுத்து உதவுங்கள் என்றும் படத்தின் இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி கோரிக்கை வைத்துள்ளார். இந்நிலையில் கருப்பு திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவை கிண்டல் செய்து சில காட்சிகள் அமைந்துள்ளதாகவும் அந்த காட்சிகளை திரைப்படத்திலிருந்து நீக்குமாறும் சிலர் சமூக வலைதளங்களில் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இளையராஜா இசையில் அலைவோசை திரைப்படத்தில் இடம்பெற்ற போராடடா ஒரு வாள் ஏந்தடா என்ற பாடல் கருப்பு திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதால் இசைஞானி இளையராஜா வழக்கு தொடுத்துள்ளார் என்று அந்த காட்சி இளையராஜாவை கேலி செய்யும் வகையில் அமைந்ததாக கூறப்படுகிறது. அண்மை காலமாக இளையராஜா தனது பாடல்களை அனுமதியின்றி திரைப்படங்களில் பயன்படுத்தினால் வழக்கு தொடர்ந்து வருவது வாடிக்கையாகி வருகிறது. இதனை ஆர்.ஜே. பாலாஜி படத்தில் கிண்டலடித்துள்ளதாக நெட்டிசன்கள் பலரும் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து பதிவிட்ட நபர் ஒருவர், ஒரு இசையமைப்பாளரின் படைப்பு என்பது அவரது அறிவுசார் சொத்து. அந்த பாடல்களை பொது நிகழ்வுகள், திரைப்படங்கள் அல்லது வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் போது உரிய அனுமதி பெறப்பட வேண்டும் என்பதே காப்புரிமை சட்டத்தின் அடிப்படை. அத்தகைய சட்டப்பூர்வமான உரிமையை பாதுகாக்கும் நிலைப்பாட்டை கேலி செய்யும் போக்கில் காட்சிகளை அமைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். ஒரு படைப்பு அந்த படைப்பாளிக்கு சொந்தம் என்ற சட்ட போராட்டத்தை கிண்டல் செய்வதா என சிலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதே நேரம் போராடடா ஒரு வாள் ஏந்தடா என்ற பாடல், மண்ணிலே ஈரம் உண்டு போன்ற பாடல்களை வைத்து காமெடி செய்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கருப்பு திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இளையராஜாவிற்காக அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் கருப்பு திரைப்படத்தில் இளையராஜா பெயரை பயன்படுத்தி வரும் காட்சி என்பது செய்தியை கடத்தும் நோக்கத்திற்காக கையாளப்பட்ட ஒரு தற்செயல் நிகழ்வு. 50 வருடங்களுக்கும் மேலாக இசை உலகை ஆட்சி செய்யும் இசை அரசனை காயப்படுத்தும் எண்ணமோ களங்கப்படுத்தும் எண்ணமோ படக்குழுவிற்கு சிறிதளவும் இல்லை. உள்நோக்கம் ஏதும் இன்றி வைக்கப்பட்ட காட்சியினால் தாங்களோ தங்களை சார்ந்தவர்களோ இசைஞானியின் ரசிகர்களோ பிறரோ மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு எங்களின் தாழ்மையான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.